ஜெஃப்னா கல்லூரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முதல் பெண் மாவீரர் மாலதிக்கு அஞ்சலி. கிளிநொச்சியின் இருவேறு பகுதிகளில் முதல் பெண் மாவீரர் மாலதியின் 38வது நினைவு நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியிலும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் அலுவலகத்திலும் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமைச்சரவையில் திடீர் மாற்றம், முக்கியமான அமைச்சுக்கள் பிமலிடமிருந்து பறிப்பு, 10 பிரதி அமைச்சர்கள் நியமனம், ஜனாதிபதி அனுர அதிரடி நகர்வு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடைய அமைச்சரவையில் நேற்று பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முக்கியமான சில அமைச்சுக்கள் அமைச்சர் பிமலிடமிருந்து திரும்ப பெறப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துடன் இணைந்த தேசிய அபிவிருத்தி இலக்குகளை விரைவுபடுத்துவதற்கும் அவற்றின் திறனை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் இந்த மறுசீரமைப்பை மேற்கொண்டுள்ளது என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதன்படி 3 புதிய அமைச்சர்களும் 10 பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். புதிய நியமனங்களின்படி போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பிமல் ரத்நாயக்கவும், துறைமுகங்கள் சிவில் விமான சேவை அமைச்சராக அனுர கருணாதிலக்கவும், வீடமைப்பு கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக கலாநிதி HM சுசில் ரணசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக கலாநிதி அனில் ஜேந்த பெர்னாண்டோ, வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சராக DP சரத், சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் பிரதி அமைச்சராக MM முகமட் முனீர், நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராக இரங்க குணசேகர, சுகாதார பிரதி அமைச்சராக முதித்த ஹென்ச விஜயமுனி, காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக அரவிந்த செனாரத் வித்தாரண, இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக HM தினிது சமன்குமார, பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சராக ஜூடி நிஷாந்த ஜேவீர, பேசன ஊடக பிரதியமைச்சராக கௌசல்யா ஆரியரத்ன, வலுசக்தி பிரதியமைச்சராக MIM அர்கம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வலிகாமம் வடக்கு பகுதியில் விடுவித்த காணியை அபகரிக்கிறது அரசு, கடற்படைக்கு ரேடர் தளம் அமைப்பதற்காம். வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரேசியலர் பிரிவில் நகுலேஸ்வரம் கிராம அல்வல் பகுதியில் கடற்படைக்கு ரேடர் தளம் அமைக்கும் நோக்குடன் 2 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியில் அன்னளவாக 300 ஏக்கர் நிலப்பரப்பு இன்னமும் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழேயே உள்ளது. இவ்வாறு இருக்கையில் இந்த பகுதிகளுக்கு மேலதிகமாகவே தற்போதைய சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கான பகிரங்க அறிவித்தல் தெல்லிப்பளை பிரதேச விடுக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கில் காணிகளை விடுவிப்பதாக ஒரு அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கூறுகின்ற போதிலும் வாக்குறுதிக்கு அமைய எந்த ஒரு விடுவிப்பு நடவடிக்கைகளும் இதுவரை இடம்பெறவில்லை. அத்துடன் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் காணிகள் பலவற்றில் இருந்து இன்னமும் கடற்படை வெளியேறாத நிலையும் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தற்போது கடற்படைக்கு ரேடார் தளம் அமைக்கும் நோக்குடன் மேலும் 2 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் இரும்பு பெண் மரியாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு. வெனிசுலாவின் ஜனநாயகம் மலர்வதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்டோவாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி, பொருளாதாரம் ஆகிய துறைகளில் சாதனை படைப்போருக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. இந்த வருடத்திற்கான நோபல் பரிசுகள் கடந்த திங்கட்கிழமை முதல் அறிவிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையிலேயே அமைதிக்கான நோபல் பரிசினை வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காணி மோசடிகளுக்கு எதிரான நடவடிக்கைக்கு ஆளுநர் பாராட்டு, தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் பணிப்பு. காணி மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையை வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் வரவேற்றுள்ளார். அத்துடன் அத்தகைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளுமாறும் அவர் உத்தரவிட்டுள்ளார். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், வடக்கு மாகாணத்துக்குரிய பிரதி போலீஸ் மாதிபர்கள், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள், உதவி போலீஸ் அத்தியட்சர்கள், அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் ஆகியோருக்கும் வடக்கின் 5 மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஆளுநர் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போதே காணி மோசடிக்கு எதிரான நடவடிக்கையை ஆளுநர் பாராட்டியுள்ளார்.
போலீசாரின் நடவடிக்கைகளில் முன்னேற்றம் இருப்பதாகவும் ஆனாலும் இன்னமும் சில போலீஸ் நிலையங்களில் மக்களின் முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கின்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் சுட்டிக்காட்டினார். மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய வகையில் போலீசாரின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையற்றது, அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. இலங்கை விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையற்றது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் அங்கு மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களும் அரசியல் இருப்புக்காகவே கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. இவ்வாறான செயல்பாடுகளில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபடப் போவதில்லை. அதுபோல் அத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு எதையும் அனுமதிக்கவும் மாட்டோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிவார அமைச்சர் தெளிவுபடுத்திவிட்டார். ஜெனீவா தீர்மானத்துடன் நாங்கள் உடன்படவில்லை என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எப்போதும் மாற்றங்களை செய்ய மாட்டோம். கடந்த காலங்களில் இலங்கையின் நீதித்துறை உடைய சுயாதீனம் தொடர்பில் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் சந்தேகங்கள் இருந்தன. ஆனால் தற்போது நீதித்துறையின் சுயாதீனம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நீதித்துறையின் சுயாதீனம் எவ்வளவு தூரம் மேம்பட்டுள்ளது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியுள்ளோம். ஆதலால் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கு சர்வதேசம் தேவையில்லை என்பதே எமது நிலைப்பாடு என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தையிட்டு விகாரை பிரச்சினைக்கு ஓரிரு வாரங்களில் தீர்வு, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. தையிட்டு திஸ்ஸ விகாரை பிரச்சினைக்கு ஓரிரு வாரங்களில் தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தையிட்டு திஸ்ஸ விகாரை தொடர்பில் நீதி அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அறிக்கையும் தயாரிக்கப்பட்டுள்ளது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் குறிப்பிடுவதைப் போன்று இந்த விடயத்திற்கு தீர்வான நடவடிக்கை எடுத்தால் அது மோதல்களை ஏற்படுத்தும். ஜாழ் தையிட்டு திஸ்ஸ விகாரைக்குரிய சிறந்த தீர்வு ஓரிரு வாரங்களில் முன்வைக்கப்படும். எமக்கு எதிராக பேசும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுத்து வருகின்றோம். சுவிட்சர்லாந்தின் பெடரல் பற்றி பேசி பயனில்லை. சகல பிரச்சனைகளுக்கும் இங்கிருந்தவாறு தான் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண வேண்டும். அதனை மறந்துவிடக்கூடாது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பிரதமர் ஹரணி சீனா விஜயம். பெண்கள் மீதான உலகளாவிய தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த விஜயம் அக்டோபர் 12 முதல் 15ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டுள்ளதாக விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் ஒரு பகிரப்பட்ட எதிர்காலம், பெண்களின் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிக்கான புதிய துரிதப்படுத்தப்பட்ட செயல்முறை என்ற தலைப்பில் உலகளாவிய தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றுவார். அத்துடன் பிரதமர் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங், பிரதமர் லீ உள்ளிட்ட பல உயர்மட்ட அதிகாரிகளுடனும் சந்திப்புகளை நடத்துவார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சகல இனத்தவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் கிட்ட வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் சயித் தெரிவிப்பு. சகல இனத்தவர்களின் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வுகள் கிட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இனங்கள், மதங்கள், சமூக பிரிவுகள் மற்றும் சாதிகளின் அடிப்படையில் செயற்படுவதை நான் எதிர்க்கின்றேன். பிரதான அரசியல் கட்சிகள் இனம், மதம் அல்லது பிற காரணிகளின் அடிப்படையில் மக்கள் தொகை பிரிவுகளின் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை, பாரபட்சமற்ற தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இனவாதம் மற்றும் மதவாதம் செயற்படாத சூழலை நாம் உருவாக்கினால் இந்த இனவாத மற்றும் மதவாத ரீதியான பிரச்சனைகள் எழாது. உயிர்த்தினார் தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுவதும் இனவாதம் அதிகரித்து காணப்பட்டன. அச்சமயம் ஏனைய சமூகங்களின் உரிமைகளுக்காக யார் குரல் கொடுத்தார்கள் என்பது மக்களுக்கு நன்கு தெரியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தமிழ் மக்களின் நம்பிக்கை வீண் போகாது, சந்திரசேகர் தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் நிச்சயம் மாற்றம் பெறும் என தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் கடந்த 76 வருடகால அரசியலானது மேட்டுக்குடிகள் தனவந்தர்களுக்கு மட்டுமே சொந்தமான அரசியலாக இருந்து வந்தது. இவர்களின் தாளத்திற்கேற்பவே அரசியல்வாதிகள் ஆட்டம் போட்டனர், ஆட்டுவிக்கப்பட்டனர். இந்நிலையை நாம் மாற்றியமைத்துள்ளோம். மேட்டுக்குடிகள் மற்றும் உயர்வர்க்கம் வசமடைந்த அரசியல் சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எனவே மக்களை மதிக்கின்ற, மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுகின்ற உறுதிமொழிகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற அரசாங்கமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திரிவைத்தகுளம் காடழிப்பு விவகாரம் அம்பலப்படுத்திய முன்னணி உறுப்பினர்களுக்கு மிரட்டல், ரவிகரன் எம்பியை வெட்டுவார்களாம், வவுனியா வடக்கு திரிவைத்தகுளம் காணி மற்றும் காடு அபகரிப்பு தொடர்பான விடயங்களை அம்பலப்படுத்திய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் தவ்வாளனுக்கு காடழிப்பின் சூத்திரதாரிகளால் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் தவ்வாளன் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், வடிவைத்தகல் கிராம அலுவலர் பிரிவில் திரிவைத்தகுளம் எனும் கிராமம் பொகஸ்பேப குடியேற்றவாசிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அந்த விடயங்களை நாங்கள் கடந்த ஜூலை மாதம் கள விஜயம் செய்து ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வந்திருந்தோம். அவர்கள் காணியை வெளியாக்கிய போது அவர்கள் மீது வன இலாக்கா திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்து 3 வருடங்கள் வழக்கு இடம்பெற்று தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பொகஸ்வேப குடியேற்றவாசிகளால் குறிப்பாக மஹிந்தவின் மொட்டுக்கட்சியின் அமைப்பாளராக இருக்கின்ற பிமல் தர்மராஜா குழுவினரால் டோசர் மூலம் காடுகள் அழிக்கப்பட்டு அந்த இடத்தில் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை ஊடகங்கள் மூலம் நாம் வெளியில் கொண்டு வந்திருந்தோம். கடந்த மாதம் 30ஆம் தேதி அந்த இடங்களை பார்வையிட வன்னியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் மற்றும் வவுனியா வடக்கு பிரதேச தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் சென்றிருந்தனர். அந்த இடத்திற்கு வருகை தந்த காணியை ஆக்கிரமித்துள்ள பிமர் தர்மராஜா போன்ற குழுவினர் அங்கு வருகை தந்தவர்களை பார்த்து அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதுடன் என்னுடைய பெயரினையும் பிரதேசபை உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் பெயரையும் கூறி அவர்கள் இங்கு இருக்கின்றார்களா, அவர்களை வெட்டுவதற்காக அவர்களை கொலை செய்யத்தான் வந்தோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்திற்கு முன்னால் தெரிவித்தார்கள். அச்சுறுத்துகின்ற மற்றும் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் காணொளிகளாக உள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு கிராமமே மணல் அகழ்வில் ஈடுபடுகின்றது. போலீசாருக்கு லஞ்சம் தாராளமா, போலீசார் தகவல். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு கிராமமே சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டுள்ள நிலையில் கட்டுப்படுத்துவது பாரிய சவாலாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் மாகாண திணைக்களத்தில் உள்ள போலீசார் மற்றும் மாவட்ட செயலர்களுடனான கலந்துரையாடல் ஒன்றை நேற்று நடத்தியிருந்தார். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான பிரதி போலீஸ் மாதிபரை மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், கிளிநொச்சி மாவட்டத்தில் மணல் ஆழ்வில் ஒரு கிராமமே ஈடுபடுகின்றது. அவர்களை கட்டுப்படுத்துவதும் சட்டவிரோதமான மணல் ஆழ்வோரை கைது செய்வதும் போலீசாருக்கு மிகுந்த சவாலானதாக மாறியிருக்கின்றது. அவர்கள் மணல் அகழ்வு மற்றும் கடத்தலை ஒரு தொழிலாக செய்கின்றார்கள். அவர்கள் போலீசார் சிலருக்கு பணம் கொடுத்து அவர்களை தங்கள் பாட்டுக்கு வளைத்து வைத்துள்ளதாகவும் எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. இந்நிலையில் முடிந்தவரை எனது தலைமையில் தனிப்படை ஒன்றை அமைத்து மணல் அகழ்வு மற்றும் கடத்தலை கட்டுப்படுத்த 3 மாதங்களாக முயற்சித்து வருவதாகவும் இந்த காலப்பகுதியில் சுமார் 130 டிப்பர் வாகனங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அதிகார வெறியில் ஜேஆர் ஒடுக்குமுறைகளை தமிழ் மக்களின் மீது திணித்தார். தமிழ் மக்களிடம் ஜேவிபி குறித்து பொய்களை பரப்பினார். இனக்கலவரங்களை ஜேவிபி செய்ததாக பிரச்சாரம் செய்தார். உண்மையில் ஜேவிபி ஒரு இனக்கலவரத்தையும் செய்யவில்லை. டில்வின் சில்வா தெரிவிப்பு. ஜேஆர் ஜெயவர்தனவுக்கு சர்வதிகார அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருந்தது. அதற்காக தமிழர்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகித்து சிங்கள தேசியவாதத்தை முதன்மைப்படுத்தினார். நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறையை கொண்டு வந்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நாட்டில் அமுல்படுத்தினார். மேற்கண்டவாறு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூறியுள்ளார். நாட்டை உலுக்கிய 83 கருப்பு ஜூலையின் 7 நாட்கள் எனும் புலனாய்வு நூல் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், கருப்பு ஜூலை கலவரங்கள் ஜேவிபியினாலேயே நடத்தப்பட்டதாக பொய்யாக பரப்புரை செய்யப்பட்ட போதிலும் அக்கலவரங்களால் நாம் வெகுவாக பாதிக்கப்பட்டோம் என்பதே உண்மையாகும். ஜேஆர் ஜெயவர்தன எனும் தனி மனிதனின் அதிகார வரியினால் வடக்கு கிழக்கு தெற்கு என எவ்வித பேதமுமின்றி ஒட்டுமொத்த நாடும் பாரிய விலையை செலுத்தியிருக்கின்றது. கருப்பு ஜூலை பற்றிய இந்த நூலானது மறைக்கப்பட்ட அல்லது திரிவுபடுத்தப்பட்ட வரலாற்றின் உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு பங்களிப்பு செய்யும் வகையில் அமைந்திருக்கின்றது. 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பில் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன.
அதேபோன்று 1988 1989களில் இடம்பெற்ற கலவரங்களை ஜேவிபி கலவரம் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். ஆனால் உண்மையில் நாம் அந்த கலவரங்களை தோற்றுவிக்கவில்லை, மாறாக அவற்றால் வெகுவாக பாதிக்கப்பட்டோம். 1983 கருப்பு ஜூலை கலவரத்தினால் நான் வெகுவாக பாதிக்கப்பட்டேன். ஏனெனில் அக்கால பகுதியில் நான் எமது கட்சியின் களுத்துறை மாவட்ட பேருவலை ஒருங்கிணைப்பாளராகவும் முழுநேர கட்சி செயற்பாட்டாளராகவும் இருந்தேன். இருப்பினும் கலவரத்தை அடுத்து எமது கட்சியும் தடை செய்யப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து எமது அரசியல் செயல்பாடுகள் முடக்கப்பட்டதுடன் அவற்றை இரகசியமாக முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்போதைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு சர்வதிகார அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருந்தது. அதற்காக தமிழர்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகித்து சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தினார். அது மாத்திரமன்றி அரசியலமைப்பினூடாக சகல அதிகாரங்களையும் கொண்ட நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறையை அறிமுகப்படுத்தினார். அவ்வேளையில் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் இப்போதும் நடைமுறையில் இருக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, சீனாவிடம் கடன் வாங்கலாம், இந்தியாவிடம் கடன் வாங்கக்கூடாதா? சாணக்கியன் தெரிவிப்பு. சீன அரசாங்கத்திடம் கை நீட்டி கடன் வாங்கும் அரசாங்கம் காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்கு இந்தியா $63 மில்லியன் வழங்க முன்வந்தபோது அதனை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்திய நிதியை பெற மறுத்த அமைச்சர்களிடமிருந்துதான் துறைமுக அபிவிருத்தி அமைச்சுத்துறை நீக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் போக்குவரத்து பிரதான அம்சமாக காணப்படுகின்றது. போக்குவரத்து வசதிகள் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் சிக்கல்கள் இந்த இரண்டு மாகாணங்களும் அபிவிருத்தி அடையாமல் இருப்பதற்குரிய பிரதான காரணிகளாக உள்ளன. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்கும் திட்டம் குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். கண்டி அதிவேக நெடுஞ்சாலை அமைப்பது வரவேற்கத்தக்கது, எமக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மீரிகம கடவத்த அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்தி திட்டத்துக்கு சீனாவிடம் இருந்து $500 மில்லியன் கடன் பெற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கடன் குறித்து அரச நிதி பெற்றிய குழுவின் தலைவர் கர்ஷ டி சில்வா குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். சீனா கடன் வழங்கும் போது அதனை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்கின்றது. ஆனால் காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா $63 மில்லியன் வழங்குவதற்கு முன்வந்தபோது அரசாங்கம் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.